ஏடா காலையில் தண்ணி அடிக்க வந்துட்டீங்க போல. ஆமாக்கா, புது ஹோட்டல் ஒன்று திறந்துருக்காங்கல்ல நம்ம ஊரில், அவங்க இதில் தான் நான் வேலை செய்கிறேன். தண்ணி பிடிச்சி கொடுக்குறதும் பாத்திரம் கழுவுறதும். அதான்க்கா வந்து பேசுகிறேன். ஏய் செண்பகம், எங்கே ஓடுற? இல்லை, பால் வேற கறக்குதுன்னு எல்லா ஊருக்கும் கொடுக்கணும். பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல பால் கறந்துட்டு செண்பகம். நான் ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு சாயங்காலம் வந்து உன்னை பார்க்குறேன், சரியா? ஏ கருப்பு, அந்த தூக்கம் எடுத்துருவாளே. ஆ ஆ எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒன்றிய விடவில்லை. மாடும் பாலும் கலந்து கொடுக்கிற வேலை எனக்கு தானே. இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் படுத்துட்டு சாயங்காலம் எழுந்து பஜார் போகணும்ப்பா. எல்லா பொருட்களும் வாங்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வர வேண்டியது தான். மினி கிச்சன் அம்மா, பட்டணக்கார மினி கிச்சன் அம்மா, இங்கே வாங்க. ஆஹா, வாப்பா மூர்த்தி. என்ன இன்னைக்கு பால் கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு போல். ஆமாம்மா, கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. தப்பாக எடுத்து பார்த்தீங்களா? நாளைக்கு பிறகு கொண்டு வந்துடுறேன். சரிப்பா, நல்ல வேலைப்பா, நீ சீக்கிரம் கொண்டு வந்துட்ட. லேட்டாகவும் பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா கஸ்டமர் இன்னும் வரல. கடை இந்த டைமுக்கு ஆரம்பிச்சிருவோமா. இன்றைக்கி ஸ்பெஷல் டீ, காஃபி, வடை, போண்டா அந்த மாதிரி தான். வரவங்களுக்கு டீ காஃபி போல் பால் வேணும்ல. நல்ல வேலை நீ கொண்டு வந்து சேர்த்தப்பா மூர்த்தி. சரிம்மா சரிம்மா, நாளைக்கு கரெக்டாக வந்துடும். நான் ஒன்று கூட பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். சரிப்பா, வெயிட் பண்ணுறியாப்பா மூர்த்தி? எனக்கு டீயும் பலகாரமும் சாப்பிட்டு போவேன். ஐயோ இல்லைம்மா, டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 4 பேர் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் நான் போய் படுத்துட்டு சாயங்காலம் பஜாருக்கு வர போல் வேலை இருக்குமா. நான் போயிட்டு வரேம்மா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாஜ் டீ பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். தாஜோட டீ பவுடர் ஊருக்கே மணக்கும். ஸோ நாங்களும் அந்த டீ பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு தாஜ் டீ பவுடரும் இன்னைக்கு அண்ட் சக்தி மசாலாவோட பஜ்ஜி மிக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி பஜ்ஜி போட போகிறோம். டிக்காஷனும் கொதிச்சிருச்சு, பாலும் கொதிச்சிருச்சு. டீ
நல்லா கொதிக்குது. ஸோ நம்ம இப்போ இஞ்சும் ஏலக்காவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வர கஸ்டமருக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்ல. இப்போ நம்ம இடித்து வச்ச இஞ்சியும் ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே வர கஸ்டமரை நம்ம கவனிக்கலாம். கஸ்டமர்ஸ் நிறைய வந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு வரோம். வேலையாக டீ போட்டு முடிச்சாச்சு மினி கிச்சனில் தாஜ் டீ. இப்போ பஜ்ஜி மிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சக்தி மசாலா பஜ்ஜி மிக்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இன்க்ரீடியன்ஸாக வச்சு இப்போ கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். 4 உருளைக்கிழங்கு பஜ்ஜி கேட்டிருக்காங்க. அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மினி கிச்சனில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
மேடம்க்கு 2 டீ 2 பஜ்ஜி கொடுங்கப்பா. மேடம் 2 டீ 2 பஜ்ஜி மேடம். உங்களுக்கு என்ன வேணும் வேறு ஏதாச்சும்? எனக்கு எதுவும் வேணாம். இதுக்கு மேலே வேணால் நான் கூப்பிடுவேன். தேங்க்யூ. ஏய், இந்த பஜ்ஜியும் டீயும் நல்லா இருக்குல்ல. நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் உங்கள் பேஜ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மினி கிச்சன். அவங்க 1 டேக்கு 1 டேக்கு புது டிஷ் போடுவாங்களாம். அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம், நீ டேஸ்ட் பண்ணி பாரு வேணா பஜ்ஜியை. சரி ஓகே. ஆமாம், பஜ்ஜி நல்லா தான் இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது, நல்லா இருக்குப்பா. நம்ம இனிமேல் இங்கேயே வந்து வாங்கலாம். ஷோர் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.